வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசிக்கு தனஸ்தானத்துல சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுதா, இல்லைன்னா கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய காலகட்டமா, எந்த மாதிரியான பலன் எல்லாமே இந்த மாதங்களை பெற போறீங்க, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான திட்டமிடலோட உறுதியோட நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றிக்கான வழிங்கிறது உங்களுக்கு வாசல் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப உறவோட ஆதாரத்துக்கு துணையாகவும் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். பொதுவாகவே மிதுன ராசின்னு சொல்லக்கூடியது இரட்டையர் ராசி சின்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிதுன ராசின்னு சொல்லுவாங்க. இதோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தில் 1-2-3-4 பாதம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களோட உடல் அமைப்பின் பார்க்குறப்ப உயரமான தோற்றம், சதைப்படுப்பில்லாத ஒல்லியான உடல் அமைப்பு, நீள்வட்ட முகம், நேராக உயர்ந்த மூக்கு கொண்டவளாக இருப்பாங்க. அதே மாதிரி இறக்க குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அழகான மீன் மாதிரியான கண்களுக்கு சொந்தக்காரங்க. இவங்க உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தோடு இருந்தாலும் சரி, இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகே அமைஞ்சிருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போதும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனையுடையவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுடைய இந்த சிந்தனை குணம் பல துல்லியமான தீர்வுகளை தரக்கூடியது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை துல்லியமாக தீர்வு போட்டு அதாவது எடை போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்புகள் அதிகப்படியான இந்த எண்ணங்களாலேயே சில நேரங்களில் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிகப்படியான சிந்தனைங்கிறது அதிகப்படியான குழப்பத்தை தந்துடுது. இதனாலே பல நல்ல வாய்ப்புகள்லாம் இழந்து நிற்கிறீங்க. யாருக்குமே அடிப்படையாத குணங்கிறது உங்ககிட்ட இருக்கிறதால எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை துல்லியமாக செயல்பட்டு பிரச்சனைக்கு நீதி வழங்கிடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப பம்பர மாதிரி சொல்லக்கூடியவங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க. சோம்பேறித்தனங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆனாலுமே சில சனிப்பயிற்சி நடைபெறப்ப மட்டும் உங்களுக்கு சோம்பல் உணர்வுங்கிறது தன்னால் வந்துடும். மிதுன ராசியில் பிறந்தவங்க யாருக்குமே அதாவது யாருடைய தயவும் இல்லாமல் வாழணும்னு விரும்புவாங்க. தனியாக வாழ்ந்தாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் யார்கிட்டையும் போய் உதவி நினைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்றவங்க யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டீங்கன்னா தயங்காமல் செஞ்சுருவீங்க. அதே மாதிரி உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை ஒப்படைச்சாலுமே அதை கண்ணும் கருத்துமாக இருந்து பொறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதிக ஞாபக சக்தி, ஏதாவது ஒன்று சொன்னால் அது உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக செயல்படுவீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விழிப்புணர்வு, கவனத்தோடு இருக்கிறது, எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் விரும்பியதை அடையக்கூடிய சக்திங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் பல நேரங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. உறவினர் வகையில் அவங்க கூட இருக்கக்கூடியவங்களே சில நேரங்களில் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. இதனாலேயே பல நேரங்களில் மனசில் ஒரு கஷ்ட உணர்வுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே கொஞ்சம் கோவப்படுறதை தவிர்த்துட்டு இருக்கிறதாலும் குழப்பத்தை விட்டுட்டாலுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத உயர்வுங்கிறது அடைய முடியும். அதே மாதிரி உள் மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க, மற்றவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்கும். ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இவங்க மனசில் இருந்தாலும் அனைத்து சுகபோக வாழ்வு வாழணும்னு ஆசைப்பட்டாலுமே உழைப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த எண்ணங்கள் சுகபோகங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. தன்னோட குடும்பத்துக்காக உற்றார் உறவினர்களுக்காகவே வாழ துணிஞ்சவங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு 10ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறதால ஒரே இடத்துல பணிபுரியுங்கிறது இவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். எல்லா விஷயத்துமே கற்று தெரிஞ்சுக்கணும், எல்லா துறையிலும் ஈடுபடணுங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பல விஷயங்களை நாட்டு இருக்கிறதால சரியாக எந்த வேலையும் சரியாக செய்யறதில்ல. இதனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தமும் ஏற்பட்டுருது. அதே மாதிரி இவங்க மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ரகசியம் காக்கிறதுல கெட்டிக்காரங்களே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சச்சரவு குடும்ப வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். மிதுன ராசி அன்புகள் கோபத்தை குறைச்சிட்டு நிதானமான போக்கை கடைபிடிச்சிட்டு வந்தாலே குடும்ப வாழ்வுங்கிறது அற்புதமாக அமையும். தலை விதியை விட உங்கள் ஆயுள் காலத்தை தீர்மானிக்கிறது நீங்கள் தான் சொல்லலாம். ஏன்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது தான் விருப்பப்படுவீங்க. ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிடக்கூடியவங்க, அதாவது சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவும் சந்தோஷமான மன வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும். இருந்தாலும் இடையிடையே சண்டை சச்சரவுங்கிறது, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழக்கூடிய குணங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்தி கூர்மை இருக்கிறதால எப்போதுமே முன்னிலை வகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்பை மட்டும் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்வுங்கிறது வெற்றி தான்.
தொடர்ந்து மிதுன ராசினர்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். தொடர்ந்து இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை மிதுன ராசி அன்புகள் பெற போறீங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்துடலாம். மிதுன ராசி அன்புகளுக்கு தற்போது அற்புதமான காலகட்டம். மனசில் நீங்கள் தளராத தன்னம்பிக்கையோட ஊக்கம் கொண்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றங்கிறது நிகழும். ராசியிலேயே முயற்சி சகாயஸ்தானத்தில் அதிபதி சூரியன் அமர்ந்திருக்கிறதால உங்களுக்கு பல வகையிலும் சுக்கிரனும் கூடவே இணைஞ்சிருக்கிறதால ஒரு நல்ல முன்னேற்றம் தான். வாழ்வாதாரம் உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். பேச்சு மூலதனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும். அதாவது ஆசிரியர் பணி செய்யக்கூடியவங்க, வக்கீல்கள், ஜோதிட திறமை இருக்கக்கூடியவங்க, வங்கி பணியாற்றக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது பொன்னான காலகட்டம். அதே மாதிரி உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே கூட தொழில் வளர்ச்சிங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். உழைப்பை மட்டும் நீங்கள் தளராமல் கைவிடாமல் செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னோக்கி போகக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை எல்லாமே முந்தைய காலங்களில் ஏற்பட்டிருக்கலாம். இனி அந்த மாதிரியான வம்பு வழக்கு எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம். எந்த சாதகமான விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கே கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். குடும்ப உறவுன்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் இருந்துட்டு வந்து சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தை மூலமாக கூட ஈகோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. தம்பதிகளுக்கு இடையே இது வரைக்கும் பல பிரச்சனை இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் ஒரு சுமூகமான உறவுங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. சனி வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உடல் விஷயங்கள் மட்டும், அதாவது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன அசௌகரியம் இருக்கத்தான் செய்யும். இந்த கை கால் வலி, அலைச்சல், இந்த குடைச்சல், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து நீங்கள் உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தையும் கண்காணிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கங்கிறது அவசியம். உழைப்பு அதிகம் கொடுக்கறதால ஓயாமல் உழைச்சிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சரியான தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்றதில்ல. சரியான தூக்கத்தை எடுத்துக்கொண்டுட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். பல வெற்றிகளையும் இன்பங்களையும் அடையக்கூடிய காலகட்டம் தொடரப்போகுதுன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் பல வகையிலும் ஆதாயத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே மாதிரி வீட்டில் ரொம்ப நாளாகவே அலங்கார பொருட்களை வச்சு அலங்கரிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கும். அந்த ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். அசையும் அசையா சொத்துக்கள் பராமரிப்பு செலவுங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அதனால் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. திடீர்னு செலவு வந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும். தொடர்ந்து மிதுன ராசி அன்புகள் சூரிய நமஸ்காரங்கிறது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக முடியும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே லாபகரமான முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை தயங்காமல் இந்த காலத்தில் செய்யலாம். ரொம்ப குறுகிய காலங்கள்ங்கிறது உங்களுக்கு இது சாதகமான காலமாக அமைஞ்சிருக்குது. தாய் தந்தையை வணங்கி நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டு வாங்க, எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி முன்னோர்களை வழிபட்டு வரதை மறந்துடாதீங்க. தொடர்ந்து முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது அற்புதமான காலகட்டமாக அமையும். அதே மாதிரி குடும்ப விஷயங்களை கொஞ்சம் கோபம் காட்டாதீங்க. நிதானம் போக கடைபிடிச்சிட்டு வாங்க, அனுசரிச்சுட்டு போயிட்டு வாங்க. குடும்ப வாழ்வுங்கிறது உன்னதமாக முடியும். குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரி மேலே ரொம்பவே பாசமாக இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்புகள். அந்த இளைய சகோதரர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் சொல்கிறத அவங்க சேவை கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமையும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்புகள் கூட இரவு பகல் பாராமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தவங்களுக்காக வேலையும் நீங்களே செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க. உங்கள் உழைப்பை இந்த காலகட்டங்களில் மூலதனமாக கொண்டு செயல்படுங்க. எல்லா விஷயமும் வெற்றிய முடியும். வரவேண்டிய பணம் எல்லாமே இழுபறியாக இருந்தாலும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது. பல வகையிலும் மன கஷ்டத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பு இது பொன்னான காலகட்டம். வரவேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரும். அதே மாதிரி இழுபறியாக இருந்திருந்த விஷயம் கூட இப்போ சாதகமாக முடியும். சந்தோஷமான செய்தி எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி எதிர்பார்க்காத உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைச்சாலும் அண்டை அயலவங்கிட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் எல்லாமே கிடைப்பாங்க. படிப்பில் தொடர்ந்து முன்னேற்றமான சூழ்நிலை. இதே ஆர்வத்தோடு நீங்கள் கற்றுட்டு வாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிறதால நிறைய வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் அமையும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிப்புங்கிறது முக்கியம். நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும். எதிரிகள் இந்த காலங்களில் உங்ககிட்ட வீழ்ந்து தான் கிடப்பாங்க. வழக்கு விஷயம் எல்லாமே கூட உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்க போகுது. தந்தையோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கி தந்தை மகள் உறவு, தந்தை மகன் உறவுங்கிறது அற்புதமாக அமையும். அதே மாதிரி முன்னோர்களுடைய சொத்துங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையுது. இந்த காலகட்டங்களில் சொத்து விஷயமான வழக்குகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமான பலன் தான் பெற போகிறீங்க.
அதே மாதிரி நட்சத்திர பலனா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் மூலமா செலவு இருக்கலாம். கடன் விவகாரம் பார்க்குறப்ப படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பும், சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே நன்மைன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி தான். அதே மாதிரி மற்றவங்க கருத்துக்களை இந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. சொந்த முயற்சியில நீங்க எதையும் செய்யறது நல்லது. நல்லது கெட்டதை இயல்பாகவே யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட வேண்டிய நேரம். பண விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கொள்ளுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைங்கிறது கிடைக்கும். அப்பப்போ உடல்நல பிரச்சனை மட்டும் ஏற்படலாங்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அடிக்கடி வரும். அதனால வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. பண வரவுன்னு பார்க்குறப்ப சிறப்பான முறையில் இருக்குது. மனசுல தெய்வ பக்தி அதிகரிக்கிறதால ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நன்மை தான். பெருமாள் கோவிலுக்கு சென்று வளம் வந்துட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே சாதகமாக முடியும். நன்றி நண்பர்களை. இந்த பதிவில் மிதுனராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.